மாஸ்கோவில் மழை பெய்தால் மதுரையில் குடைபிடிக்கிற கம்யூனிஸ்டுகள். இப்போ அதே மாதிரி வந்திருக்கிறது யாருன்னா நம்ம பிஜேபி ஆட்கள். ஏதாவது போரை நிறுத்துங்கள் அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தா போர் நின்றுமோ. முதல்ல இந்தியாவில் என்ன பிரச்சனைன்னு பாருங்கப்பா. இந்த ட்ரம்ப் ஒரு முரட்டுத்தனமாக நடந்துக்கிறாரு அப்படின்பாங்க. ட்ரம்ப் அல்ல, அது ஏகாதிபத்தியத்தினுடைய குணம். ட்ரம்ப்பா அன்னைக்கு இருந்து சேக்வாராவை கொண்டாரு. ட்ரம்ப்பா ஆப்கானிஸ்தானில் நஜிபுல்லாவை தூக்கிலப்பட்டாரு. அவன் சொல்கிறான் எந்த நாட்டிலையும் என் படையை நிறுத்துவேன். நீங்கள் அதை நிறுத்துங்கன்னு சொல்லல. அது 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 சண்டித்தனம், அது 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 ரவுடித்தனம். ஆனால் யாரிடம் வர்த்தகம் வைத்துக் கொள்ள வேண்டும் என்று நீ யாரா சொல்கிறது? எனக்கு தேவைன்னா நான் யார்கிட்ட வேணாலும் வாங்கணும்னு சொல்லிடுவேன். இன்னும் கொஞ்ச நாளில் நம்ம பெட்ரோலும் டீசலும் வேறு மாற்று இல்லைன்னா சிரமப்படும். நீங்கள் உங்கள் 144 கோடி மக்களையும் வீட்டில் சிலிண்டர் இருந்தால் கூட எத்தனை நாளைக்கு தாக்கு பிடிக்கும்னு தெரியாமல் அவங்களுக்கு அடியாட்களை வச்சு என்ன பேசிகிட்டு இருக்காங்க. இண்டக்ஷன் ஸ்டவ் இல்லை, எல்லாரும் இண்டக்ஷன் ஸ்டவ் வச்சா என்ன ஆகும்? அதேமா நரேந்திர மோடி இந்த தடவையும் சொன்னாலும் சொல்வார், உங்கள் வீட்டு கேஸ் தேவைகள் நிறைவேறுவதற்கு எல்லாரும் நைட்டில் இந்த பாத்திரத்தை எடுத்து தட்டுங்க. அது அந்த பாத்திரம் வேண்டாம், நீங்கள் அது என்னது உங்கள் சிலிண்டரை வச்சு தட்டுங்கன்னு சொன்னாலும் சொல்லுவார். அப்போ உங்களுடைய வெளியுறவு கொள்கை ஈரானுக்கு ஆதரவாக இருந்தால் ஹெர்மஸ் ஜலசந்தி அது வழியாக உங்களுக்கான கப்பல் வர்றதை யாராவது தடுக்க போகிறாங்களா? இப்போ ஈரான் அதை அனுமதிக்காதுல்ல. அவங்க ஊரில் இளவு விழுந்தா கூட அதுக்கு ஒரு இரங்கல் தெரிவிக்கிறதுக்கே உங்களுக்கு 5 நாள் ஆகுது. 56 இன்ச்சு விஸ்வகுரு உலகமே மதிக்குது. வெக்கமா இல்லை? சார் வணக்கம். வணக்கம் சார், இப்போ நாடு முழுக்க ஒரு பிரச்சனையை சந்திச்சு கொண்டிருக்கிறது. குறிப்பாக எரிவாயு சிலிண்டர் தட்டுப்பாடு இந்தியா முழுக்க இப்போ ஏற்பட்டிருக்கிறது. இப்போ மத்திய அரசு அது போர்க்கால அடிப்படையில் நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லி உங்கள் கட்சி உட்பட பலரும் தொடர்ந்து முன்வைக்கிறோம். இந்த போர் எங்கோ ஒரு மூலையில் நடந்து கொண்டிருக்கிறது, நமக்கு என்ன அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருந்தோம். இப்போ 10 நாட்களுக்கு பிறகு இப்போ நாமளும் அந்த பாதிப்புகளை கண்கூடாக ஒவ்வொரு சாமானியனும் பார்க்க வேண்டிய ஒரு சூழ்நிலை. இது போர்க்கால அடிப்படையில் மத்திய அரசு செய்ய வேண்டியவை என்ன, செய்ய தவறியதா மத்திய அரசு, எப்படி இந்த இஷ்யூவை பார்க்குறீங்க? அப்புறம் அன்புமணி சொன்னது நீங்கள் சேர்த்துக்கலாமே. தமிழ்நாடு அரசு விரைந்து நடவடிக்கை எடுக்கணும்னு சொன்னார். தமிழ்நாடு அரசு என்ன நடவடிக்கை எடுக்கணும்? இல்லை, எனக்கு புரியலை. நான் தெரிஞ்சுக்கிறதுக்காக. மத்திய அரசு கூட்டிட்டாங்க விலையை. இப்போ நீங்கள் 100 ரூபா மானியம் தருவேன்னு சொன்னீங்களா, அது கொஞ்சம் இப்போ உடனே கொஞ்சம் அது தட்டுப்பாடை போய்க்கிருமோ? மக்கள் கொஞ்சம் இலகுவாக இருக்கும். இலகுவாக இருக்கும். 5000 கொடுத்தது தப்புன்னு பேசுனாரா, சரின்னு பேசுனாரா? இல்லை, எனக்கு புரியலை. நீங்கள் ஒரு இஷ்யூவை யார் தீர்க்க முடியுமோ அவங்கக்கிட்ட தானே வைக்கணும். அவர் போகிற இடமெல்லாம் இப்படி பேசினார்னா, ஒரு மத்திய அமைச்சராக இருந்தவர், டாக்டருக்கு படிச்சிருக்காரு, அப்புறம் அவர் என்ன நிழல் பட்ஜெட்லாம் வெளியிட்டு இருந்தார். பரவாயில்லையே. எம்ஜிஆர் ஒரு முறை சொன்னார், நான் வந்தால் ஆட்சி பொறுப்புக்கு வந்தால் அது என்னது ஸ்டாம்ப்பு விலையை குறைச்சிருவேன் அப்படின்னாரு. சரியா? அது உங்கள் கட்டுப்பாட்டிலே இல்லைங்க அப்படின்னு சொன்னாங்க. ஓகே, அது ஒரு பக்கத்தில் இருக்கட்டும். அதாவது முதல்ல நீங்கள் கேட்ட கேள்வியில் ஒன்று இருக்கு. போர்னா என்ன, நமக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லை. முன்னால் எங்களை எப்போதுமே பேசுவாங்க, நாங்கள் உலக அரசியலை பேசணும்னு வச்சுக்கோங்களேன். மாஸ்கோவில் மழை பெய்தால் மதுரையில் குடைபிடிக்கிற கம்யூனிஸ்டுகள். இப்போ அதே மாதிரி வந்திருக்கிறது யாருன்னா நம்ம பிஜேபி ஆட்கள். ஏதாவது போரை நிறுத்துங்கள் அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தா போர் நின்றுமோ. முதல்ல இந்தியாவில் என்ன பிரச்சனைன்னு பாருங்கப்பா, அப்படிதான் எழுதிட்டு இருந்தாங்க. அவ்வளோதான் உங்களுடைய புரிதல். நீங்கள் ஆயத்துல்லா அலி கமேனி அவர்களோட படுகொலைக்கு கம்யூனிஸ்ட் கட்சியாக இருக்கட்டும், இடதுசாரிகள், இன்னும் ஜனநாயக சக்திகள் எல்லாம் இரங்கல் தெரிவித்தது கூட, அதையும் கிண்டல் கேலி செய்து இங்கே உள்ள எதிர்கட்சிகள் விமர்சனத்துக்கு உள்ளாக்குனாங்க. எங்கேயோ நடக்கிறது, நமக்கு என்ன, அது இங்கே உள்ள லோக்கல் இஷ்யூவை பாருங்க. ஆமாம், 5 நாள் கழித்து இந்திய அரசாங்கத்தினுடைய பிரதிநிதியாக வெளியுறவுத்துறை செயலாளர் 5 நாள் கழிச்சு போட்டு கையெழுத்து பண்ணிட்டு வந்தார். வாய் எதுக்குன்னு கேட்குறேன். இந்த யோசனையே எங்களுக்கு 5 நாளைக்கு முன்னால் வந்த யோசனை 5 நாள் கழித்து யாருக்கு வந்திருக்கு? பாஜக அரசுக்கு வந்திருக்கு. மத்திய அரசு. ஆர்எஸ்எஸ் புத்தி, பின் புத்தி.
அவங்க இல்ல ஆட்கள்லாம் அரசு பாருங்க சார், நீங்க என்ன ஆர்எஸ்எஸ்ன்றீங்க? விக்ரம் மிஸ்ரி போய் அந்த எம்பசில போய் இல்லை, நான் அப்படிதான். விக்ரம் மிஸ்ரி மட்டுமா அப்படி பண்ணாரு? ம். உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய எந்த எம்பசிலையும் போய் யாரும் கையெழுத்து போடக்கூடாதுன்னு சொன்னது யாரு? நீங்க அப்பாவியா இருக்கீங்க. நீங்க வந்து இப்ப சில பேர் கூட இந்த இந்த ட்ரம்ப் ஒரு முரட்டுத்தனமா நடந்துக்கிறாரு அப்படிம்பாங்க. ட்ரம்ப் அல்ல, அது ஏகாதிபத்தியத்தினுடைய குணம். ம். ட்ரம்ப்பா அன்னைக்கு இருந்து சேக்வாராவை கொன்னாரு. ட்ரம்ப்பா ஆப்கானிஸ்தான்ல நஜிபுல்லாவை தூக்கில போட்டாரு. ட்ரம்ப்பா நொரிகாவை ஊர்ல இருந்து தூக்கிட்டு வந்தாரு பனாமால இருந்து. ட்ரம்ப்பா இவரு நம்ம ஈராக்கினுடைய சதாம் ஹுசைனை தூக்கில போட்டாரு. ட்ரம்ப்பா லிபியாவினுடைய கடாஃபியை கொன்னாரு. ட்ரம்ப்புக்கு முன்னால இதெல்லாம் நடந்ததுங்கிறத நீங்க மறந்துடாதீங்க. அது ஏகாதிபத்தியத்தினுடைய குணம். சில பேர் சிரிச்சுக்கிட்டே பேசுவாங்க. ட்ரம்ப்புக்கு எப்போதுமே வந்து இப்படி முரட்டுத்தனமா பேசி அந்த அந்த குணம் இருக்கு. எனவே நீங்க அதை வச்சுக்கிறது. ரெண்டாவது, இங்கெல்லாம் நம்ம பேசினா வெளியுறவு கொள்கையை பற்றி பேசணும் அல்லது போரை பற்றி பேசினா, நீங்கள் உள்ளூர் பிரச்சனையை பாருங்கப்பா, குடுவாஞ்சேரியில் அந்த பிரச்சனை இருக்குது, அதை பாருங்கள் இதை பாருங்கன்னு இப்போ உட்காந்து என்ன பண்ணிகிட்டு இருக்காங்க? எப்படி சமைப்பது, எப்படி சாப்பிடுவது, எங்கள் கவர்மெண்ட் அந்த நடவடிக்கை எடுத்தது. நீங்கள் தான் உள்ளூர் பிரச்சனையை தானே பார்க்கணும். அப்புறம் அதை பார்க்குற அரசாங்கம் எதுக்கு இந்த நடவடிக்கை எடுக்கணும்? இது ஒரு பக்கம். ரெண்டாவது, இந்தியா கிட்டத்தட்ட ஒரு காலனி நாட்டினுடைய மனோநிலையிலிருந்து அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை கேட்டுக்கொண்டு நரேந்திர மோடி நடந்து கொண்டு இருக்கிறார். அவருக்கு 56 இன்ச்சு மார்பு, அது என்ன, அது வீரத்துக்கு அடையாளமாக சொன்னாங்க. உலகத்திலே இவ்வளவு கேவலமாக யாரும் அப்படி சொல்லியிருக்க மாட்டாங்க. எங்கள் தலைவர் நல்லவர், வல்லவர், இரக்க குணம் மிக்கவர், எல்லாரையும் அணைத்து செல்வார், இப்படி தான் பேசியிருப்பாங்க. எங்கள் ஆளுக்கு 56 இன்ச்சு மார்புன்னு பேசுகிறாங்க. 56 இன்ச்சா அது 56 மில்லிமீட்டரான்னு நமக்கு தெரியல அவங்க சொல்கிற இதன்படி. நான் என்ன கேட்குறேன், உங்களுக்கு 30 நாளைக்கு நீங்கள் ரஷ்யாவிலேருந்து ஆயில் வாங்க உங்களுக்கு அனுமதி தருகிறோம், கேட்கணும்ல. வஉசிக்கும் வெஞ்சு துரைக்கும் நடந்த உரையாடலை பற்றி பாரதி ஒரு பாடல் எழுதியிருப்பான். யாரா என்னை கேட்கறதுக்கு, என் ஊர் அப்படின்னு ஒரு பதில் சொல்றது இருக்கும். 144 கோடி மக்களுக்கு பிரதிநிதின்னு சொல்லிட்டு நாங்கள் உங்களுக்கு அனுமதி தாரேன்னு சொன்னால் கெக்கப்புக்கன்னு இங்கே போய் உட்காந்துக்கிட்டு இந்த ஸ்டாலின் என்னையை பார்த்து மிரண்டாரு, ஸ்டாலின் பேரை என்னையை பார்த்து பயந்துட்டாருன்னு ஏதோ பேசிக்கிட்டு அலைகிறாரு. யூ ஹவ் டு, நீங்கள் வந்து 144 கோடி மக்களுக்குனுடைய பிரதிநிதினா என்ன சொல்லியிருக்கணும், நீ யாரா எனக்கு அனுமதி கொடுக்குறதுக்கு? அவன் சொல்கிறான் எந்த நாட்டிலையும் என் படையை நிறுத்துவேன்னு. நீங்கள் அதை நிறுத்துங்கன்னு சொல்லலை. அது 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 சண்டித்தனம், அது 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 ரவுடித்தனம். ஆனால் யாரிடம் வர்த்தகம் வைத்து கொள்ள வேண்டும் என்று நீ யாரா சொல்கிறது? எனக்கு தேவைன்னா நான் யார்கிட்ட வேணாலும் வாங்கணும்னு சொல்லியிருக்கோம். இன்னும் கொஞ்ச நாளில் நம்ம பெட்ரோலும் டீசலும் வேறு மாற்று இல்லைன்னா சிரமப்படும். இந்தியாவினுடைய இறக்குமதி தேவையில் 40% நம்ம ரஷ்யாட்டிருந்து வாங்கிட்டு இருக்கோம். இந்த ஜனவரி மாதத்தில் 10% வாங்கியிருக்கோம். அதாவது 21 லட்சம் பேரல் ஒரு நாளைக்கு நம்ம வாங்கிட்டு இருந்தோம். 60 கச்சா எண்ணெய் $60 வாங்கிட்டு இருந்தோம். $98 இருந்தபோது கூட. இன்றைக்கும் அவன்கிட்ட வாங்கினா இன்றைக்கி முந்தா நாள் அது $115 இருந்தது. நேற்று $95 வந்திருக்கு. இன்றைக்கி திரும்பவும் அது அதிகரிக்கும் என்று சொல்கிறாங்க. இவளையும் விட்டுட்டு நீ வந்து அங்கே வாங்கக்கூடாதுன்னு சொல்கிறான். இவங்க வந்து கேட்டுட்டு வராங்க. ஸோ அப்புறம் இன்னொன்று முக்கியமான பிரச்சனை வெளியுறவு கொள்கை. நியமாக அதை பற்றி ஊடகங்களும் பேசாது, மற்றவங்களும் பேச மாட்டாங்க. நம்ம வெளியுறவு கொள்கையினுடைய வெளிப்பாடு தான் இன்றைக்கி நம்ம சந்திக்கிற இந்த பிரச்சனைகள். இப்போ சைனா வந்து அவங்க ஏற்கனவே வச்சிருக்க அவங்ககிட்ட இருக்க கச்சா எண்ணெயை பல நாடுகளுக்கு குறைந்த விலைக்கு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நீங்கள் உங்கள் 144 கோடி மக்களையும் வீட்டில் சிலிண்டர் இருந்தால் கூட எத்தனை நாளைக்கு தாக்கு பிடிக்கும்னு தெரியாமல் அவங்களுக்கு அடியாட்களை வச்சு என்ன பேசிகிட்டு இருக்காங்க? இண்டக்ஷன் ஸ்டவ்ங்க. எல்லாரும் இண்டக்ஷன் ஸ்டவ் வச்சா என்ன ஆகும்? கரண்ட்டினுடைய தேவை அதிகமாகும். அவ்வளவு உற்பத்தி உங்ககிட்ட இருக்கா? ஜென்ரேஷன் உங்ககிட்ட இருக்கா? ஒரு சிந்திக்க திராணியற்ற ஒரு குணத்தை அவங்க உருவாக்கி வச்சுருக்காங்க. அதனால அவங்க பேசிகிட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக நமக்கு ஒரு 25லேருந்து 30 நாள் வரை நம்மளால் ஸ்டாக் வைக்க முடியும். எதை?
எல்பிஜி கேஸை. இப்போ எத்தனை நாள் ஆச்சு, அதுக்குள்ளே நீங்கள் இல்லாமல் போயிட்டீங்களே. இது நரேந்திர மோடியோட குணம், ஆர்எஸ்எஸோட குணம். எப்படி இங்கே திடீர்னு ஒரு நாளைக்கு நாள் வர இங்கே கோவிடா கொரோனாவா ஒன்றுமே கிடையாது அப்படின்னு சொல்ல வேண்டியது, திடீர்னு நான் வந்து உலகத்திலே இல்லாத மாதிரி இன்னையிலேருந்து நான் லாக்டவுனை உருவாக்குறேன்னு சொல்கிறேன். அநேகமாக நரேந்திர மோடி இந்த தடவையும் சொன்னாலும் சொல்லுவார், உங்கள் வீட்டு கேஸ் தேவைகள் நிறைவேறுவதற்கு எல்லாரும் நைட்டில் இந்த பாத்திரத்தை எடுத்து தட்டுங்க, அது அந்த பாத்திரம் வேண்டாம், நீங்கள் வந்து அது என்னது உங்கள் சிலிண்டரை வச்சு தட்டுங்கன்னு சொன்னாலும் சொல்லுவார். அப்படி ஏங்க இவர் பேசலை, ஹர்தீப் சிங் பூரி பேசலை, அந்த மினிஸ்ட்ரியிலேருந்து ஒரு ஸ்டேட்மெண்ட்டாவது விடணும்ல, இந்த மாதிரி சிரமம் இருக்குது, இப்படி பாருங்கள், இப்படி கஷ்டப்படாதீங்க, இதை இப்படி ஒழுங்குபடுத்தலாம் அப்படின்னு எதுவும் மக்கள் மத்தியில் இருக்கக்கூடிய பீதியை வந்து சற்று ஒரு சமாதானப்படுத்தலாம், இது பண்ணலாம். இல்லை, உண்மையே என்னன்னு சொல்லலாம், நீங்கள் எதுக்கு மறைக்கலாம் வேணாம், கவலைப்படாதீங்க, கவர்மெண்ட் வில் டேக் கேர். கிட்டத்தட்ட நீங்கள் வந்து ஒரு 3 மில்லியன் டன் வருஷத்துக்கு, 3 மில்லியன்னா 10 லட்சம் நீங்கள் ஒரு நாளைக்கு சில 1000 டன்களை உற்பத்தி பண்ணுற ரிலையன்ஸ் அவங்க ஏற்றுமதி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்போ வர நீங்கள் அதை ஏற்றுமதியை நிறுத்துப்பா அப்படின்னு சொல்லலாம்ல. நீங்கள் ரஷ்யாவில் இருந்து கச்சா எண்ணெய் வாங்கணும்னு அவன் விதிக்கிற வரியெல்லாம் நம்ம கட்டிக்கிட்டு இருக்கோம். ஆனால் அதில் 55% வாங்கின ரிலையன்ஸ் எனக்கு என்னன்னு சும்மா அந்த பக்கம் நடத்தி லாபம் சம்பாதிச்சுக்கிட்டே இருக்கான். காலையில் கூட ஒருத்தவங்க கேட்டாங்க, தனக்கு போகத்தானே தானம்னு சொன்னாங்க. அதைத்தான் நரேந்திர மோடியும் கடைபிடிக்கிறார். ரிலையன்ஸை தன்னுடையதுன்னு நினைக்கிறாரு, அதுக்கு போக தானும் இந்திய மக்கள் அனைவருக்கும் அப்படின்னு நினைக்கிறார். அமெரிக்காவில் முதன்முறையாக ரிலையன்ஸினுடைய உறுதுணையோடு ரிஃபைனரி சுத்திகரிப்பு ஆலயம் வந்து. ப்ராப்ளம் என்னன்னா, நீங்கள் இந்தியா ஒரு எரிபொருள் பற்றாக்குறை நாடு, இறக்குமதி செய்ய வேண்டும். அது கச்சா எண்ணெயாக இருந்தாலும் சரி, எல்பிஜியாக இருந்தாலும் சரி, இறக்குமதி செய்யணும். இறக்குமதி இப்போ உங்களுடைய வெளியுறவு கொள்கை ஈரானுக்கு ஆதரவாக இருந்தால் ஹெர்மஸ் ஜலசந்தி அது வழியாக உங்களுக்கான கப்பல் வர்றதை யாராவது தடுக்க போகிறாங்களா? இப்போ ஈரான் அதை அனுமதிக்காதுல்ல. அவங்க ஊரில் இலை விழுந்தா கூட அதுக்கு வந்து ஒரு இரங்கல் தெரிவிக்கிறதுக்கே உங்களுக்கு 5 நாள் ஆகுதுயா. 56 இன்ச்சு விஸ்வகுரு உலகமே மதிக்குது. வெக்கமா இல்லை? உண்மையிலே வெக்கப்படணுன்றேன். கொமேனி ஒன்றும் நல்ல ஆளுலாம் நான் சொல்ல மாட்டேன். அவங்க ஊரில் அவரை மாத்துறதுன்னா அந்த ஊருக்காரங்க, அங்கே இருக்கக்கூடிய கம்யூனிஸ்டுகள்லாம் ஒடுக்குனவர் தான் அயதுல்லா கொமேனி. பட் ஒரு நாட்டுக்கு உள்ள புகுந்து அடிக்கிறதுக்கான யோக்கியத அம்சம் உனக்கு என்ன இருக்கு? உள்நாட்டு விவகாரத்தில் தலையிடுறது. இப்போ நம்ம ஊரில் வந்து இப்போ மணிப்பூரில் பிரச்சனை, ஒன்றிய அரசாலையும் ஒன்றும் செய்ய முடியல, அந்த மாநில அரசாலையும் ஒன்றும் செய்ய முடியல. பக்கத்தில் இருக்க அல்லது தமிழ்நாட்டிலேருந்து கொஞ்சம் போலீஸ் படையை அனுப்பி அதை சரி பண்ணிடலாமா? உள்நாட்டில் இருந்து போனாலே வெறும் எதிர்ப்பு வரும். அப்போ இதுக்கு பேர் என்னங்க? இதை பார்த்துக்கிட்டு இவர் கை கட்டிட்டு இருப்பாராம், சிரிப்பாராம். என்னை பார்த்து ஸ்டாலின் பயந்துட்டாரு, ஸ்டாலின் வீட்டில் வேலைக்காரர் பயந்துட்டாருன்னு இவர் இங்கே வாய்ச்சாவடால் அடிச்சுக்கிட்டு இது போட்டுக்கிட்டு இருக்காரு. நீங்கள் யாரோடங்க? நீங்கள் நான் ஒரு ஸ்டேட்ஸ்மேன், எங்கள் நாட்டினுடைய பிரதிநிதி, இப்படி பாரம்பரியம் மிக்க போராட்ட குணம் மிக்க நாட்டினுடைய பிரதிநிதி என்கிற முறையில் நீங்கள் என்ன சொல்லணும்? யார்கிட்ட வேணாலும் நான் வாங்குவேன்ப்பா, நீ யார் என்னை கேட்கறதுக்குன்னு சொல்லணும். அதை சொல்றதுக்கு குறைஞ்சபட்ச தைரியம் கூட இல்லாத மனிதர் நரேந்திர மோடி. அதனால அவர் செய்கிற தப்பு, அவர்கிட்ட இருக்கக்கூடிய கோழைத்தனத்தின் காரணமாக இந்திய மக்கள் அனுபவித்துக் கொண்டு இருக்கிறோம். ஹோட்டலுக்கு நீங்கள் இப்போ கேஸ் இல்லைன்னா வெறும் கேஸ் இல்லையா, அங்கே சமைக்கிறதுக்கு வேண்டான்னு சொன்னால் ஹோட்டலை மூடிடுவாங்க. அங்கே இருக்கிற ஆள் எங்கே போவான்? அங்கே சமைக்கிறதுக்கு எதுவுமே இல்லைன்னா எல்லா வகையிலையும் சாப்பிட்றாங்கல்ல. கட்டட தொழிலாளிகள் பல பேர் சாலை கடைகளில் சாப்பிட்றாங்க, இன்னும் சில பேர் இன்னும் கொஞ்சம் உயர்ந்த ஹோட்டலில் போய் சாப்பிட்றாங்க, ஐடியில் வேலை பார்க்குறவங்க ஒரு இடத்துல சாப்பிடுவாங்க. எல்லாம் இது ஒரு பெரிய இது இருக்குல்ல. இவங்க எல்லாரும் எங்கே போய் நிற்பாங்க? இப்போ நம்ம வீட்டில் கேஸ் இல்லைன்னா நம்ம எங்கே போகிறது? எனவே இது ஒரு மிகப்பெரிய ஒரு மிக மோசமான இந்திய அரசாங்கத்தினுடைய ஒன்று வெளியுறவு கொள்கையில் ஏற்பட்ட தோல்வி,
எங்கேயாவது நடந்தால் எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு நினைக்கிற மனோநிலையை இந்த சங் பரிவார் ஏற்படுத்தி வச்சிருக்குது. அது எல்லாமே என்னன்னா, நீங்கள் அது அங்கே மட்டும் இல்லை, நீ நல்லா இருக்கியான்னு பாருப்பா, மற்றவனை பற்றி கவலைப்படாத. வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன்னு வள்ளலார் இங்கே வள்ளலாருக்கு ஒரு மாலை போட்டு வலுத்ததெல்லாம் வாழும்னு சொல்கிற ட்ரம்ப்பு மை டியர் ஃப்ரெண்டுன்னு ஒன்று போட வேண்டியது அசிங்கம். எப்படி நீங்கள் ஒரு உயிர் கொலை நடக்கிற போது பதற வேண்டாமா? அதாவது ஐயோ உங்கள் நாட்டில் குண்டு போட்டாங்களா, எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது. யார்? நரேந்திர மோடி யுஏஇட்ட. ஆனால் ஒரு 155 குழந்தைகளை கொண்டான்ல, கண்டனம் தெரிவிக்கணுமா? கண்டனம் கூட வேணாம், ஒரு சொட்டு கண்ணீர் விடுறதுக்கு பதிலாக ஒரு இரங்கல் தெரிவிச்சிருக்க வேண்டாமா? நீங்கள் லோக்கலில் இருக்க ஆள் என்ன சொல்லிட்டீங்க, அது குழி தவறி இருக்கும். அதாவது எதிர்லக்கமேனி ஒரு பாதுகாப்பான இடத்திலிருந்து இன்னொரு இடத்துக்கு இடம்பெயர்ந்ததை துல்லியமாக அணித்து அவரை அடிக்க முடியுது. ஒரு ஸ்கூல் எதுன்னு அவனுக்கு தெரியாமலா பண்ணா? குழந்தைகளின் சாவை பார்த்து, அந்த கொடூரத்தை பார்த்து அந்த ஊர் மக்கள் பயப்படணும்னு நினைக்கிறான். உங்களுக்கு பேசவே வாய் வரல, உங்களுக்கு அதில் பேர் வேறு 56 இன்ச்சு 75. சார் இப்போ இனி வரக்கூடிய காலங்களில் இந்த ப்ரைஸ் என்பது ஹைக்கு நம்ம எதிர்கொள்ள வேண்டிய ஒரு சூழ்நிலை வருமா? அப்படின்னா எந்த மாதிரியான ஒரு ஹைக் இருக்கும்? அதே போல் இப்போ நம்ம எதை அச்ச உணர்வோடு இதை அணுக வேண்டியது இருக்குன்னா, மத்திய அரசு எத்தனையோ இப்போ கடந்த 4-5 ஆண்டுகளுக்கு முன்னாடி தொடர்ந்து உயர்ந்து கொண்டே இருக்குது. இப்போ எப்படி தங்கம் தினமும் நிலவரம் சொல்லப்படுகிறதோ செய்தி வாயிலாக, அதுபோல் பெட்ரோல் மற்றும் டீசலினுடைய விலை நிலவரம் செய்திகள் வாயிலாக தினந்தோறும் உயர்ந்து கொண்டே இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இருந்து கொண்டிருந்தது. ஏன் இப்போ இல்லை? ஒரே ஒரு நிமிஷம் அங்கே நிப்பாட்டுங்க. அதில் ஒரு திருட்டுத்தனமும் மோசடியும் இருக்குங்கிறதுனால தான் ஆஃப்டர் கொரோனா குரூட் ஆயிலினுடைய பிரைஸ் நல்லாவே குறைஞ்சிருக்கு. அப்போ என்ன செய்யும்? நரேந்திர மோடி வகைரா என்ன பேசுனாங்க? ஏறுனா தான் ஏறும், இறங்குனா உடனே இறங்கிடும். கடந்த 4-5 ஆண்டுகளாக பெரிதாக ஏறல. நீங்களே முதல்ல சொன்னீங்க, கச்சா எண்ணெய் விலை எவ்வளவு குறைஞ்சது? பேரல் $40-50 கூட கிடைச்சிச்சு. அப்போ குறைஞ்சிருக்கணும்ல. அப்போ நீங்கள் கூடித்தான், அதாவது அவன் குறைச்சாலும் கூடணும்னு நினைக்கிறீங்களா? நீங்கள் சொன்னது என்னது? கூடுனா கூடும், அதாவது கச்சா எண்ணெய் விலை கூடினால் பெட்ரோல் விலை கூடும், கச்சா எண்ணெய் விலை குறைந்தால் பெட்ரோல் விலை குறையும். குறைஞ்சுதா? ஆனால் அப்படியே இருந்துச்சு. ஏன்? அதுக்கு பேர் என்னது? மோசடின்னு. மோசடி. இந்திய அரசாங்கம் நேரடியாக தன் நாட்டு மக்களை மோசடி செய்தது என்று அதற்கு பொருள். எனவே இனிமே தான் ஏத்தணும்னு இல்லை, கடந்த காலத்தில் ஏத்தினதெல்லாம் ஒழுங்கா வச்சிருந்தாலே இவங்க அதை ஏற்றி நம்ம மத்திய அரசு மற்றும் மாநில அரசுகளுக்கு உண்டான அந்த வரி வருவாய் அவ்வாறு இருக்கிறது. உதாரணமா சார், இல்ல இப்ப அதான் மத்திய அரசு சொல்லுது, மாநில அரசுகள்லாம் இப்ப ஜிஎஸ்டி கீழே கொண்டு வந்துடலாமா என்ன அப்படின்னு கேக்குறாங்க. வச்சுக்கோ. இல்ல நீங்க வேற பாயிண்ட்டுக்கு நீங்க தாவுறீங்க. நான் கேட்கறது, கச்சா எண்ணெய் விலை குறைந்தால் அதற்கு தகுந்தாற்போல் டீசல் விலை குறையணுமா? இது ரெண்டையும் அப்படியே ஃபிக்ஸடா வச்சுக்கோங்க. அது குறைஞ்சா குறையணும்ல, அது ஏன் குறையலன்னு கேட்குறேன். நீ அதை விட்டுட்டு கவர்மெண்ட் என்ன கேட்குதுன்னா, நீ அந்த வரியை குறைச்சிப்பா. அப்பவும் நீ ஏன்டா குறைக்கல? அந்த கேள்விக்கு பதில் சொல்லு. அந்த கேள்வி முக்கியமானதா இல்லையா? நீங்கள் ஆக்சுவலாக ஒரே ஒரு நிமிஷம், நான் ஒரு பட்டியல் எடுத்து போட்டேன். இவங்க சொன்ன மாதிரி அது நடந்திருந்தா எப்படி இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி. நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப உண்மையிலே சொல்கிறேன், அது அப்பட்டமான ஒரு 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 மோசடியை இந்த அரசாங்கம் பண்ணுச்சு. நீங்கள் பார்த்தீங்கன்னா, அதாவது 2022 ஒரு ஃபிக்ஸடாக வச்சுப்போம், ஏன்னா கோவிட் முடிஞ்ச பிறகு. அதில் அப்போ தான் விலையும் ஏறிச்சு. ஏன் ஏறிச்சு அப்படின்னு சொன்னால், உக்ரைன் ரஷ்யா வார் 2022 ஃபெப்ரவரியில் வருது. சர்வதேச சந்தையில் எல்பிஜியோட விலை டாலரில் ஒரு டாலர் ஒரு 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 டன் $850, $850 ஒரு டன். அப்போ 1000 ரூபாய்க்கு வித்துச்சு. இந்த வருஷம் பிப்ரவரி மாதம் $590. அப்ப எவ்வளவுக்கு விற்கணும்? அதுக்கு பாதி தான் விற்கணும். 694 ரூபாய்க்கு விற்கணும். 590ங்கிறதுனால 694 ரூபாய்க்கு விற்கணும். எவ்வளவுக்கு விற்கிறான்? 928 ரூபாய்க்கு. ஒவ்வொரு சிலிண்டருக்கும் 233 ரூபா கொள்ளையடிச்சது இந்த அரசாங்கம். 2023 அது $650 இருந்தது.
அப்போ எவ்வளவுக்கு விற்றுருக்கணும்? 764 ரூபாய்க்கு விற்றுருக்கணும். 1103 ரூபாய்க்கு விற்கிறாங்க. 338 ரூபா ஒவ்வொன்றுக்கும். இதே மாதிரி இதில் ரொம்ப குறையா போன வருஷம் $470 வந்தது. 552 ரூபாய்க்கு விற்க வேண்டியதை 853 ரூபாய்க்கு விற்றாங்க. இதே மாதிரி பெட்ரோல் 2022 $100 கச்சா எண்ணெய் விலை இல்லையா? $100 ஒரு பேரல். அப்போ எவ்வளவுக்கு விற்றாங்கன்னா 95 ரூபாய்க்கு விற்றாங்க. ஓகே, அதை ஃபிக்ஸடா வச்சுப்போம். அதான் பீக். இப்போ $65 எவ்வளவுக்கு விற்கணும்? 61 ரூபாய்க்கு விற்கணும். இப்போ எவ்வளவுக்கு விற்கிறாங்க? 101 ரூபாய்க்கு விற்கிறாங்க. ஒவ்வொரு லிட்டர் பெட்ரோலிலும் 39 ரூபா 81 பைசாவை இந்திய அரசாங்கம் கொள்ளையடிக்குது. பொய் சொன்னான் என்கிட்ட. நீ குறைஞ்சா குறைஞ்சிரும். நரேந்திர மோடி நாட்டு மக்கள்கிட்ட மன்னிப்பு கேட்கணும். பிஜேபி காரங்க நாட்டு மக்கள்கிட்ட மன்னிப்பு கேட்கணும். இப்ப அவங்க கூட போய் நிக்கிறார்ல யாரு? எடப்பாடி பழனிசாமி. அவர் என்ன தமிழர்? புரட்சி தமிழர். அவர் மன்னிப்பு கேட்கணும். அந்த பக்கம் நிக்கிறாரு. நிறைய படிச்சுட்டு இருக்க தமிழ்நாடு அரசாங்கம் தான் இந்த என்ன சமையல் எரிவாயுக்கு தீர்வு காணணும்னு சொல்றாருல டாக்டர் அன்புமணி ராமதாஸ். அவரும் மன்னிப்பு கேட்கணும். டீசல் விலை இப்ப எவ்வளவு இருக்கணும்னா இப்ப 92 ரூபாய்க்கு விற்கிறாங்க. 61 ரூபா 19 பைசாவுக்கு தான் விற்கணும். இவ்வளவு ஏமாத்துங்க இத்தனை வருஷத்துல. இவ்வளவு ஏமாத்துங்க. இவ்வளவையும் இந்த அரசாங்கம் பண்ணுச்சு. எனவே இனிமே ஏத்தணும்னு யோசிக்காதீங்க. இவ்வளவு இந்தியாவில் 52 லட்சம் கோடியாக இருந்த கடன் இந்த காலத்தில் எவ்வளவு ஆயிருக்கு? 214 லட்சம் கோடியா 4 மடங்கு கூடி இருக்கு. இந்த காலத்தில் நீங்க அரிசிக்கு வரி போட்டீங்க 5%. பெருமுதலாளிகளுடைய வரியை 30%லிருந்து 22% குறைச்சிங்க. நரேந்திர மோடி பெருமுதலாளிகளுக்கு சேவகம் செய்வதற்காக அவதாரம் எடுத்த மனிதர். அதைத்தான் செய்து கொண்டிருக்கிறார். அரிசிக்கு வரி, ஆனால் பெருமுதலாளிகளுடைய வரி குறையும். நிச்சயமா சார். தேசத்தில் ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த எரிவாயு தட்டுப்பாடு மற்றும் இந்த பெட்ரோலிய பொருட்களினுடைய தட்டுப்பாடு, இதில் மூல வேறு பாஜக அரசினுடைய அந்த தவறான வெளியுறவு கொள்கை மற்றும் கடந்த காலத்திலும் அவர்கள் அவ்வாறாக செய்யவில்லை, குறைக்கவில்லை. மாறாக அதில் அரசு லாபத்தை நோக்கி மக்கள் மீது வரியை சுமத்தி அதில் கொள்ளையடித்தார்கள் என்று கடுமையான விமர்சனத்தை முன்வைத்திருக்கீங்க. ரொம்ப நன்றி உங்களோட நேரத்தை பயன்படுத்தி. நன்றி.